வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஒரு வானிலை எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் 2025 அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நீண்ட கால வானிலை அறிக்கையில் நம்ம எந்த மாற்றமும் கொடுக்கல. அது கோடை மழை எப்படி இருந்து சொன்னமோ அப்படியே அமைஞ்சிச்சு. தென்மேற்கு பருவமழை எந்த நாளில் எப்படி சொன்னமோ அப்படியே அமைஞ்சிச்சு. வடகிழக்கு பருவமழை என்னைக்கு தொடங்கணும்னு சொன்னமோ அன்னைக்கு தொடங்கிருச்சு. சரியாக வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் ஒரே நாளில் அப்படியே தலைகீழ் மாற்றம் ஏற்படும் சொன்னோம், மாறிடுச்சு. மழைப்பொழிவு சொன்னதெல்லாம் போயிட்டு இருக்கு. கடந்த நிகழ்வு கூட பெரிய அளவில் ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவிற்கெல்லாம் பெரிய மழை இருக்காது. ஆனால் அது கரை கடந்து உள்ளே போகும்பொழுது உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுக்கும்னு சொன்னோம். இப்போ வரைக்கும் அந்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியை தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் வச்சிருக்கு. கர்நாடக கரையில் போய் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வோடு இணைஞ்சு அரபிக்கடலில் ஒரு நிகழ்வாகவும் ஆந்திர கரையிட்ட ஒரு காற்று சுழற்சி இருக்காது, அந்தமான சுழற்சியோடு சேர்ந்து இணைஞ்சு வங்கக்கடலில் ஒரு தீவிர நிகழ்வாகவும் உருவாக போகுது. சரி, வடகிழக்கு பருவமழை குறித்த நம்ம எச்சரிக்கையெல்லாம் நிறைய கொடுத்துருந்தாலும் இந்த மழை பெய்யாத இடங்களுக்கு ஒரு இடத்துல அவங்களுக்காக ஒரு தனியாக சொல்லிகிட்டே இருக்கோம், நம்பிக்கை ஊட்டும் விதமாக. அப்புறம் நிறைய இடங்களுக்கு முன்னெச்சரிக்கையும் சொல்லிகிட்டே வர்றோம். நம்ம கொடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை எதுவுமே அச்சுறுத்தலுக்கு அல்ல. நாம் எப்பொழுதுமே விவசாயிகளுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறோம். அதே நேரத்தில் ஒரு அச்சுறுத்தல் வரக்கூடிய நாட்களில் இருக்கும் பொழுது அதை நாம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கும்படியாக நாம் சொல்லாமல் இருக்கவும் கூடாது. அது இப்போ இந்த வரக்கூடிய நிகழ்வுல நிறைய மழைப்பொழிவு கொடுக்காவிட்டாலும் நவம்பர் டிசம்பர் நிறைய மழை இருக்குது, நவம்பர் டிசம்பர் நிறைய மழை இருக்குன்னு நம்ம இன்னைக்கு சொல்லலை, நீண்ட காலமும் சொல்லிட்டு இருக்கோம். ஜனவரிலையும் மழை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, ஏன் இதை இப்போ அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்? ஏன் இப்படி அடித்து சொல்லணும்? ஏன் நீங்கள் இப்படி இதை நாங்கள் கேட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மொத்த மழை 45 சென்டிமீட்டர் வச்சுங்க, ரவுண்டாக 45 சென்டிமீட்டர். 45 சென்டிமீட்டர் மழை நேற்றைக்கு வரைக்கும் எவ்வளோ தெரியுமா பெய்ஞ்சிருக்கு? நேற்றைக்கு காலை வரைக்கும் 8:30 மணி வரைக்கும் 21 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. 45ல் 21 சென்டிமீட்டர் போனிச்சுன்னா பாக்கினா 24 சென்டிமீட்டர் தான் தேவை சராசரி மழை பெறுவதற்கு.